வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் கூட பேசுகிறது. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா. நாங்கள்லாம் பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில். 22ஆம் தேதி தான் உங்களுக்கெல்லாம் பொங்கல் போலையே. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு நாங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள். ஆர்டிக்கல் 370 எடுத்துனோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபவுண்டரில் முக்கியமான ஃபவுண்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அவருடைய கனவு நிறைவேற்றி வைக்கப்பட்டது. அதே போல் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது இந்த தேசத்திற்கு நாம் சொல்லியிருந்தோம். அதுவும் நிறைவேற்றி 22ஆம் தேதி அன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அன்றைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய தீபாவளியோட தொடங்க இருக்கிறது. அன்றைக்கு கும்பாபிஷேகம் நாம் எதிர்பார்த்த ஒவ்வொரு இந்தியரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய பல பேருடைய கனவு நிறைவேறி இருக்கிறதம்மா. கண்டிப்பாக இது இந்த கோவில் திறப்பு அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக விழாவா, ஒரு கோவில் விழாவா பார்க்கணுமா, இல்லை இது ஒரு அரசியல் விழாவா மாறிடுச்சா? அது ஏன் அவங்க எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. இதை நாங்கள் பொறுத்தளவுக்கு ஆன்மீக விழாவாக தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்து அவர் அந்த 11 நாட்கள் இன்னொரு 11 நாட்கள் இருக்குது. இந்த 11 நாட்களுக்கு முன்னாடி என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்றது அந்த விரதம் இருக்கிறது. அது எல்லாமே இன்றைக்கு தொடங்கியிருக்கு. இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் என்ற அந்த கோஷத்தோடு மக்கள் அயோத்திக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு ஆன்மீக உணர்வோடு இந்த கோயில் திருவிழாவில் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதை எல்லோரும் எதிர்பார்ப்போடு தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆன்மீக விழாவை தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அங்கே அரசியல் தலைவர்களுக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்வி உடனே வந்துடுதுல்ல. பிரதமர் போய் தான் பிராண பிரதிஷ்டை செய்கிறாரு, அவர் தான் திறந்து வைக்கிறாரு அப்படின்னும் போது அதில் அரசியல் வந்துடுதுல்ல. இல்லை, அரசியல்ன்றது நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? பிரதமர் எங்கே வேணாலும் போகலாம். பிரதமர் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை ஆளுகின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தலைவர். அவர் கையால் போய் திறந்து வைக்கிறாரு. இதில் இப்போது நம்ம கிராமங்கள்லேயே பாருங்கள், ஒரு கோயில் திறக்கிறோம், கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, நம்ம போய் முன்னிருந்து நடத்துறது இல்லைங்களா? அதுபோல தான் இங்கே ஒரு பெரிய ஒரு திருவிழா, அதுவும் அத்தனை பேர் மக்கள், ஒரு 500 ஆண்டுகளான ஒரு கனவு, 500 ஆண்டுகளான போராட்டம், 500 ஆண்டுகளாக மக்கள் ஒவ்வொருவருடைய எண்ணம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அதை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் அந்த கோயில் கட்டுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த அது 2 வருஷத்துக்குள்ளே அது ஏன்னா பூமி பூஜனைக்கு போயிருந்தாங்க. அங்கே அதை முடித்து இன்றைக்கு 2 வருடங்களுக்குள்ளே அது கட்டி முடிக்கப்படுகிறது. அதை கட்டி முடிக்கிறதுல அவர் கும்பாபிஷேகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இது ஒரு அரசியல் சாசனப்படி ஒரு மதச்சார்பற்ற அரசு ஒரு பிரதமர் நேரடியாக ஒரு கோவிலுக்கு பூமி பூஜைக்கு அவர் தான் செங்கல் எடுத்து வைக்கிறாரு, திறந்து வைக்கிறதுக்கு அவர் தான் போகிறாருன்னும் போது இது மதச்சார்பற்ற அரசு இதை செய்யணுமா அப்படின்னு சில எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. அதாவது ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுங்கம்மா? அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதில் ஆர்டிகல் 25 யார் என்ன மதத்தை விரும்புகிறார்களோ, எந்த கடவுளை கும்பிடுகிறார்களோ அந்த கடவுளை அவர்கள் கும்பிடலாம். அப்படி தானே பிரதமர் அவருடைய கடவுளை கும்பிடுறாரு. இப்போது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, அவர் கடவுள் இல்லைன்றாரு, ஆனால் வீட்டுக்குள்ளே கடவுள் கும்பிடுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு எதிர்ப்பு வந்தால் நான் இந்துன்னு சொல்லுவார், அது வேறு விஷயம். நாங்கள் அப்படி இல்லை இல்லையா? நாங்கள் உண்மையாக நான் கடவுள் பக்தி உள்ளவன், நான் கடவுளை வணங்குகிறேன், நான் கோயிலை கட்டியிருக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன். நாங்கள் மற்றவங்கள போய் கோயிலுக்கு போகாதீங்க, மற்றவங்கள கடவுள் பண்ணாதீங்கன்னு சொல்லலையே நம்ம. சார், இதே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படக்கூடிய தீர்ப்பு வந்த அதே நாளில் கோர்ட்டு அங்கே அந்த பாபர் மசூதியை மீண்டும் கட்டுறதுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுங்கன்னு சொல்லிச்சு. அந்த 5 ஏக்கர் நிலம் இருக்குது. ராமர் கோயிலில் செலுத்திய அளவுக்கு தீவிரத்தை அந்த மசூதி கட்டுறதுல ஊபி அரசோ மத்திய அரசோ செலுத்தியிருக்கா? இல்லைங்கம்மா, இது முழுக்க முழுக்க அந்த ட்ரஸ்ட்டு, அந்த அயோத்தியில் ராமர் கோயில் நிர்வாண ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டு அவர்களுடைய வேலைகளை பண்ணி அவர்கள் உடனடியாக அதை முடிச்சிருக்கிறார்கள். இதுபோது அவங்களும் பண்ணி அவர்கள் பண்ணும்போது அது நம்ம யாரும் தடுக்க போகிறது இல்லைங்களே. அவர்கள் பண்ணால் யார் போய் தடுக்க போகிறாங்க? அந்த ட்ரஸ்ட்டோட
அந்த ட்ரஸ்டோட தலைவரே திரு நிருபேந்திர மிஸ்ரா பிரதமருடைய முன்னாள் செயலாளர். அந்த அளவிற்கு தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை போட்டு அது சரியா நடக்குதான்னு பார்த்து பிரதமர் வந்து கோயிலுக்கு பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க மசூதியும் பார்த்துருக்கலாமே. இல்லைங்கம்மா, நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது, அதெல்லாம் வந்து முடிவான விஷயம். ஏன்னா 500 ஆண்டு நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டோம் சார், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ கோவில் 2 வருஷத்துல கட்டிட்டோம், அவங்களதையும் நம்ம கட்டிருக்கலாமே. இல்லை, அது அவங்களது வந்து அந்த ட்ரஸ்ட்டு அந்த முன்னெடுப்புகள் பண்ணால் நான் யார் வேண்டான்னு சொல்ல போகிறோம். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த ட்ரஸ்ட்டு முன்னெடுப்பு பண்ணால் அவர்களுக்கான ஒத்துழைப்பு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது ஹஜ் பயணத்துக்கு இங்கேருந்து போகிறதுக்கு அரசாங்கம் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்றைக்கு அஜ்மீர் தர்காவுக்கு அந்த அவர்களுடைய மதச்சடங்குப்படி அந்த ஒரு சந்தன போர்வை ஒன்று கொடுக்கணும். அதை நேற்று பிரதமர் அவர்கள் தான் தொடங்கி வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த ட்ரஸ்ட் இருக்கிறது அவர்கள் பணிகளை முன்னெடுக்கும் பொழுது நாம் அதை ஒத்துழைப்பு கொடுக்க போகிறோம். இந்த ட்ரஸ்ட் அவர்கள் வேகமாக செய்திருக்கிறார்கள், அது வேகமாக பணிகள் முடிந்திருக்கிறது. அதை வந்து இன்றைக்கு நம்மளுடைய, ஏன்னா இது 500 ஆண்டுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போ நாளைக்கு அவங்க பாபரி மஸ்ஜித் திரும்ப திறந்து அதை ஃபுல்லாக கட்டி முடிக்க பிறகும் அதை திறந்து வைக்கவும் பிரதமர் செல்வார். நான் தான் இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு. இன்றைக்கு அஜ்மீர் தர்காவில் நடக்கின்ற விழாவுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் புனிதமாக போட்டிருக்கின்ற அந்த போர்வையை வந்து கொடுக்கணும், அந்த சால்வன்ற மாதிரி. அதை வந்து நம்ம பிரதமர் தான் நேற்று அவர்கள் வீட்டில் தொட்டு அவர் கையால் தான் கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய அனைத்து மதங்களையும் சமமாக தான் நாம் பாவிக்கின்றோம். ஓகே, இப்போ இதில் வந்து காங்கிரஸ் கட்சி இந்த விழாக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? காங்கிரஸ் வந்து அரசியல் இதில் வந்து பண்ணக்கூடாதுங்க. இது வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய கனவா. நீங்கள் நம்மளுடைய கோயிலை வந்து ஒரு இடத்துல இடித்து அந்த இடத்துல வந்து வேறொரு மசூதியான கட்டப்பட்டது, அது தீர்ப்பு வந்தது. அது வந்து இன்றைக்கு அதை வந்து அந்த இடத்துலையே ராமர் கோயில் வரணும் என்பது பல லட்சம் பல கோடி மக்களினுடைய விருப்பம். அந்த கோடி மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறது. அதில் காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து அரசியலுக்காக அவர்கள் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போகிறாங்க அல்லது பிரதமர் போகிறாருன்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் இதை புறக்கணிப்பது இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் புறக்கணிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இதை அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றீங்க, ஆனால் அவங்க சொல்கிறது அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து இது ஒரு ராமருக்கான மக்களுடைய விழாவாக இல்லாமல் இது ஒரு பிஜேபி RSS ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க. அங்கே நாங்கள் எதுக்கு வரணும் அப்படிங்கிற. இது மக்களுடைய விருப்பங்க, மக்களுடைய விழா. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது 80, 100, 130 கோடி மக்களை புறக்கணிப்பதற்கு சமம். காங்கிரஸ் தான் அரசியல் செய்துன்னு வச்சுக்குவோம். சங்கராச்சாரியார் ஏன் அரசியல் செய்யணும்? அவர் ஏன் வரமாட்டேங்கிறாரு? இல்லைங்க, சங்கராச்சாரியார் வந்து நிறைய சங்கராச்சாரியார் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட சங்கராச்சாரியர்கள் அங்கே போகிறாங்க. இல்லை, முக்கியமான 4 மடங்களை சேர்ந்த நம்ம சொல்லக்கூடிய ஸ்ருங்கேரி, ஜோஷிமட், அந்த மாதிரி ஒரு 4 மடங்களை சேர்ந்த பூரி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதில் வந்து 2 பேர் இன்னைக்கு தேதி வரைக்கும் வரல இல்லையா? இல்லை, 2 பேர் தாங்க வரலன்னு சொல்றாங்க. முக்கியமானவர்கள் போறாங்க இல்லையா? இந்து மதத்துடைய மிக புனிதமான மத குருக்களாக கருதப்படக்கூடியவங்க அவங்களே வரலன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்ப என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, இல்ல அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வந்து போறது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்குது, மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, மக்கள் வந்து அனைவரும் வரணும்னு நினைக்கிறார்கள். அதில் வந்து அங்கே விழா நடந்து கொண்டு இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட பல 1000 சாதுக்கள், சன்னியாசிகள் இந்தியா முழுவதும் அன்றைக்கு அங்கே போகிறதுக்கான தயாராகி போய்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஏதோ ஒருவர் போகலை அல்லது வருவல அப்படின்றது சார், அவர் யாரோ ஒருவர் இல்லை, அவர் சங்கராச்சாரியார் மடத்தலைவர், யாரோ ஒருவர் கிடையாது. அதுதாங்க. இல்லை அதுதான் நானும் சொல்கிறேங்க. அவர் வந்து போகலைன்னா அது அவர் தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க வாங்கன்ட்டு யாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனால் அவங்க போகலைன்றதுக்கு சொல்கிற காரணம் பாருங்க, கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே திறக்கிறாங்க, இன்னும் முழுசாவே கட்டலை. இது வந்து விதிமீறல், இது சாஸ்திரப்படி சரியில்லைன்றாங்க அவங்க. இல்லைங்க, அதே விதிகளோட தான், சம்பிரதாயங்களோட தான் நம்ம அங்கே செய்யறோம்.
இப்போது நீங்கள் நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல நாள் குறித்து அந்த கும்பாபிஷேகம் நடக்கும். அதில் இப்போ ஒரு காம்பவுண்ட் வால் வேலை நடக்காமல் இருக்கும், அல்லது ஒரு தரையில் வந்து ஒரு டைல் போடாமல் இருக்கும், சில ஏதாவது ஒரு சின்ன, ஆனால் முழுமையாக அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டு அனைத்து ஒர்க்கும் முடிந்த ஒன்று தான் இங்கே இருக்கிறது. சார் எவ்வளோ சதவீதம் முடிஞ்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, சதவீதத்துக்குள்ளே நான் போகலிங்க. நான் என்ன அயோத்திக்கு போய் பார்க்கல. அந்த ட்ரஸ்ட்டில் சொல்லக்கூடிய கணக்குப்படி முழுமையாக கோயில் முடிவடைகிறதுக்கு இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆகுன்றாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ பணி இன்னும் எவ்வளோ பணி பாக்கி இருக்குங்க? இல்லை அதுதான் இல்லை அந்த இது வந்து, ஆனால் நமக்கு வந்து கும்பாபிஷேகன்றது மெயின் அதை பார்க்கணும். நீங்கள் சார் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நீங்கள் நிறைய கோயிலுக்கு போகிறவங்க, நீங்கள் சொல்லுங்கள், கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு பணி நடக்கக்கூடிய கோயில் ஏதாவது சொல்லுங்கள். இல்லைம்மா, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேங்கம்மா, கும்பாபிஷேகமானது கோயிலினுடைய மெயின் பகுதி. கோயில் வந்து அந்த சாமி இருக்கிற இடம், அதனுடைய அந்த சுற்றி இருக்கிற இது. மீதி வந்து பயணிகள் அம்யூனிட்டிஸ் அல்லது அதுக்கான அடுத்தடுத்து இந்த துணை கோயில்கள், அது சில இதெல்லாமே உங்களுக்கு சின்ன மண்டபங்கள் இதெல்லாமே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மெயினான அந்த கர்ப்பகிரகம் இருக்கிற கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது மெயினான கர்ப்பகிரகம் இருக்கிற பகுதி முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. அங்கே அந்த நடத்தில் முடிந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, சில மண்டபங்கள் சைடில் நடக்கும், சின்ன சப்போர்ட் கோயில்கள் இருக்கும், அதில் மண்டப பணிகள் நடக்கும். அது வந்து தொடர்ந்து மெயின் கோயிலில் அயோத்தியில் ராமர் கோயில் பணி முடிவடைந்து பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிரதமர் இதை திறந்து வைக்கிறார் அப்படிங்கிறது அந்த விதிப்படி சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பூரி சங்கராச்சாரியார் கூட சொல்கிறாரு, அவர் போய் திறந்து வைப்பார், நாங்கள் ஆன்மீக குருக்கள்லாம் போய் கை தட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அங்கே வந்து ஆன்மீக மாடாதிபதிகள் தான் நம்ம பூஜை செய்வார்கள். அதில் போய் பிரதமர் கலந்து கொள்கிறார். அவங்க ஓமம் வளர்த்தி அங்கே எவ்வளோ ஓம குண்டங்கள் போட்டிருக்கிறார்கள், எவ்வளோ மாடாதிபதிகள் அங்கே போயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முன்னிருந்த நேரத்தில் பிரதமர் வந்து கலந்து கொண்டு சாமி இப்போது ஒரு நான் மறுபடியும் நம்ம ஊரில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, எல்லாரும் அந்த பூஜை செய்கிறவங்க தான். இப்போ நான் போகிறேன் அல்லது நம்ம முதலமைச்சரை போகிறாருன்னு வைங்க, நம்மளுடைய முதலமைச்சர் போக மாட்டார், ஜெயலலிதா அம்மா போயிருந்தப்போ போனாங்க, அல்லது வேறு இருக்கிறவங்க போனால் அவங்க வந்து அங்கே ஒரு சிறப்பு அறநிலைத்துறை அமைச்சர் போவார், போகிறார், சரி, அமைச்சர் போவார், அந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே அவங்க ஆகம விதிகள் தெரிந்த அதுக்கான பூஜைகள் செய்கிறவர் தானே பூஜை செய்கிறாங்க. நம்ம போய் அங்கே தானே சிறப்பு விருந்தினராக தானே கலந்து கொள்கிறோம். ஸோ அவர் விருந்தினராக தான் போகிறாரு பிரதமர், அவர் போய் பூஜை செய்ய போகிறதில்ல. இல்லை, பிரைம் மினிஸ்டர் வந்து ஆமாம் அங்கே பூஜையில் கலந்து கொள்ள போகிறார், பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறார், பூஜை நடக்கிறது, பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டதில் நடிகர்கள்லாம் நிறைய அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ராமாயண சீரியலில் நடித்தவங்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இல்லையா? இது அவங்கள எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு? இல்லைங்கம்மா, ராமாயணத்தை வந்து மக்கள் மத்தியில் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் பிரபலப்படுத்தியிருக்கிறார்கள். ராமாயணம் கதை ராமர் சார்ந்த கதை அதை சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு சினிமாவில் நடித்தாங்கன்றதுனால மட்டுமே அவங்கள கூப்பிடக்கூடாதுன்றது ஒன்றும் இல்லைங்களே. அதாவது அவர்கள் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். ராமரை பற்றி அந்த ராமாயணத்தை பற்றி மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்ந்துருக்கிறார்கள். அதில் அவர்கள் கூப்பிட்றோம், சன்னியாசிகளை கூப்பிட்ருக்குறோம், அது மாதிரி இந்த கோயிலுக்காக பாடுபட்டவர்களை கூப்பிட்ருக்கோம், இது மாதிரி பல தரப்பட்ட மக்களையும் தானே கூப்பிட்ருக்குறோங்க. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான பிரமுகர்கள் யார் கலந்துக்க போகிறாங்க சார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் போக போகிறாரா? அது எனக்கு இன்னும் முழுமையான பதில் வரலமா. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் எல்லாமே வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்மா. அயோத்தியிலேருந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வரலான்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு தயாராக இருக்கிறீங்களா தமிழ்நாடு பிஜேபி? தமிழ்நாடு பிஜேபி நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே தயாராகி கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் 9 தொகுதிகள் முழுமையாக அது ஃபோக்கஸ்டு, அதாவது ஏற்கனவே நாங்கள் ஜெயித்த தொகுதி, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற தொகுதி, அல்லது கொஞ்சம் வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதி, அந்த 9 தொகுதிகளை நாங்கள் ஏற்கனவே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னும் மற்ற தொகுதிகள்லையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தேர்தல் கிட்டத்தட்ட 98% பூத் கமிட்டிகள் எல்லாமே கூட போட்டு வேலைகள் முடிந்திருக்கிறது. எது அந்த 9 தொகுதி சொல்ல முடியுமா? ஆமாம், தென் சென்னை, வேலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி,
இந்த 9 தொகுதிகளுமே ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய பகுதி. இந்த பகுதி இங்கே வந்து ஏற்கனவே எங்களுடைய எம்பிக்கள் இருந்திருக்கிறார்கள், அல்லது எங்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறார்கள், அல்லது சொற்ப வாக்குகளில் போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அந்த மாதிரி தொகுதிகளில் நாங்கள் கண்டுபிடித்து அந்த தொகுதிகளில் எங்களுடைய அதிகமான கவனத்தை கொடுத்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ இந்த 9 தொகுதி ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்க? அது கூடுதலாக அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்க? ஆமாம் ஆமாம், அதிக வாய்ப்பு உள்ள வெற்றி வாய்ப்புள்ள எங்களுடைய பிரகாசமான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள். நாங்கள் அந்த தொகுதிகளில் நிச்சயமாக 100% வெற்றியை உறுதி செய்கின்ற தொகுதிகளாக அந்த தொகுதிகளை வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதில் நீலகிரி நீங்கள் தானே சார்? அது கட்சி சொல்லணுமா? நீலகிரி வந்து இப்போ கட்சி சொல்லியிருக்காங்க, நீலகிரியில் போய் எல்லாத்தையும் அங்கே தானே சார் இருக்கிறீங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க பார்க்குறோமே, அப்போ அதுதானே கரெக்டுங்கம்மா. நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். வேட்பாளர்ன்றது கட்சி வந்து அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. பாராளுமன்ற கூட்டம் அவர்கள் இந்த பாராளுமன்ற பிரதமர் தலைமையில் இருக்கிற பாராளுமன்ற கமிட்டி இருக்கிறது, கட்சியினுடைய கமிட்டி, உயர்மன்ற கமிட்டி இருக்கிறது. அவர்களெலாம் முடிவு செய்து அது தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவிப்பார்கள். இல்லை அது அங்கே ஏற்கனவே அங்கே ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்கிறாரு, திரு ஆர் ராசா அவர்கள். இன்னைக்கு திமுக ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறாங்க, அவரை வீழ்த்திட முடியுமா? ராஜா எங்களுக்கு அங்கே இருப்பது 100% ப்ளஸ் பாயிண்ட். ராஜா வந்து அங்கே மக்களை சந்திப்பதில்லை, ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. ரெண்டாவது, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி என்று மக்கள் கருது கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல்வாதியை இங்கிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர் அங்கே அந்த பகுதி வந்து அந்த குறிப்பாக அந்த பகுதியில் மக்கள் வந்து அவர் வந்து சனாதானத்துக்கு எதிராக பேசினது, இந்து பெண்களை இழிவாக பேசினது, அவர் மக்களிடத்தில் அணுகும் விதம், இது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் அங்கே இருக்கிறது. அதனால் அவர் வந்தால் எனக்கு இன்னும் 200% நாங்கள் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய தொகுதியாக எங்கள் தொகுதி இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் வெற்றியெல்லாம் உறுதி செய்யணும்னா கூட்டணின்னு ஒன்று வேணும்ல? பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டணி தான் நாங்கள் கூட்டணியோடு தான் களத்தில் இறங்குறோம். அந்த கூட்டணியில் முக்கியமான பார்ட்னர் வெளியே போயிட்டாங்க சார்? இல்லை, வெளில போயிருக்காங்க. நான் அது கூட்டணிக்குள்ளே போக விரும்பலை. அதை பொறுத்தளவுக்கு ஏன்னா எங்கள் தேசிய தலைமை நானும் சரி எங்கள் தலைவரும் சரி கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைவர்கள் கடைசி இறுதி எடுத்து அறிவிப்பார்கள். அதுவரையிலும் நாங்கள் பொறுத்து கொண்டிருப்போம். அதனால நீங்கள் அறிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதிமுக அறிவிச்சிட்டாங்க இல்லைன்னு, பல முறை அறிவிச்சிட்டாங்க. கரெக்டுங்கம்மா, அது அறிவிப்பார்கள். ஆனால் எங்களுடைய மேலிடத்துலேருந்து எங்களுக்கு சொல்லாமல் நாம் அதை பற்றி சொன்னால் நல்லா இருக்காது இல்லை. எங்களுடைய மேலிடத்துலேருந்து ஒரு கிளியர் கட்டான பதில் வந்த பிறகு நாங்கள் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்னன்றதையெல்லாம் நாங்கள் விரிவாக கூட நம்ம பேச முடியும். உங்கள் மேலிடம் இன்னமும் அதிமுகவை எதிர்பார்க்குதோ? இல்லை, அதிமுகவை எதிர்பார்க்குதோ இல்லையன்றது நான் சொல்ல முடியாது இந்த நேரத்தில். எங்களுடைய தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறார்கள், கூட்டணியை பொறுத்தளவுக்கு முழுமையாக அவர்கள் என்ன முடிவு எடுத்து அறிவிக்கிறார்களோ அதுபடி நாங்கள் செல்வோம். இல்லை சார், ஒரு கட்சி பிஜேபியோட கூட்டணி வேணான்னு சொல்லி அவங்க பொதுக்குழுவில் அறிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க, நீங்கள் ரியாக்ஷனே கொடுக்காம அப்படியே இருக்கிறீங்க. இப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்கம்மா, நாங்கள் வந்து தேசிய கட்சி. நான் பல மேடைகளில் பல இன்டர்வியூக்களும் நான் சொல்கிறது, அல்லது நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய மொத்த நிர்வாகிகள் எல்லாமே சொல்கிறது இதுதான். கூட்டணியை பொறுத்தளவுக்கு நீங்களும் எப்படி திருப்பி வந்தாலும் கூட எங்களுடைய மொத்தம் ஒரே ஆன்சர் இல்லை. அப்போ அது என்ன மெசேஜை கொடுக்குதுன்னு கேட்குறேன். இல்லை, மெசேஜ்ன்றதை கூட நாங்கள் அவர்களுக்கான மெசேஜுக்காக இல்லை. உங்கள் நிர்பந்தம் எனக்கு புரியுது. நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களால் கூட்டணி பற்றி அறிவிக்க முடியாது, அவங்க தேசிய தலைமை சொல்லணும்னு நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்குறது, உங்கள் மத்திய தலைமையை கூட அதிமுக வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப பதிலே பேசாமல் இருக்கும்போது, அப்போ நீங்கள் இன்னும் அவங்களை எதிர்பார்க்குறீங்களோ, அவங்களுக்காக காத்திருக்கீங்களோன்ற ஒரு மெசேஜ். இல்லைம்மா, அதுதான் நாங்கள் யாருக்காக காத்திருக்கலன்றது வேறு விஷயம். ஒன்று, இப்போ தான் 5 மாநில தேர்தல் முடிந்தது. நாங்கள் வந்து தேசிய கட்சி 5 மாநில தேர்தலில் கிட்டத்தட்ட 4 மாநிலத்தில் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போல் அங்கே இப்போ தான் முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணிகள்லாம் இப்போ தான் முடிந்து 2-3 நாள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கடுத்து இப்போது ஒவ்வொரு பணியாக அவர்கள் ஒவ்வொன்றும் அதுக்கடுத்து கூட்டணிக்கு பற்றி வருவார்கள், அல்லது ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உரிய முடிவெடுப்பார்கள் என்பது தான் எங்களுடைய. ஸோ இன்னும் தமிழ்நாட்டை பற்றி தீவிரமாக வரல, இதுக்கான பிளானிங்க்கு இன்னும் வரல மத்திய தலைமை.
இல்லை, அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவார்கள்மா, சொல்லுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கு இல்லையா? இல்லை, எல்லாருக்கும் தான். ஏன் தமிழர்களுக்குமா? தமிழுடைய இது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டிலேயே நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய தை மாதம் வர இப்போ ஒரு மாதம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள், தை வந்தால் நல்ல வழி வரும் அப்படின்ட்டு தானே இருப்பாங்க. ஸோ தைக்காக வெயிட் பண்ண. பட் இந்த சிச்சுவேஷனே நம்ம வராமல் பார்த்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதிமுகவை நம்ம வந்து ரொம்ப சரியாக அணுகியிருந்தோம்னா அவங்க வெளியே போகாமல் பார்த்துருந்துருக்க முடியும் அப்படின்னு. இல்லை, இந்த நேரத்தில் நான் இதை பற்றி பேசுகிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம் பிறகு இன்னொரு நாள் விதவாதங்கள் இதை பற்றின டீட்டெயிலாக பேசினா நல்லா இருக்கும். அதுக்கும் தை பிறக்கணுமா? அதுக்கும் தை பிறக்கணும். ஏன்னா அதிமுக வைக்கிற நேரடி குற்றச்சாட்டு இந்த கூட்டணி பிரிவுக்கே விரிசலுக்கே வந்து உங்கள் மாநில தலைவர் தான் காரணம் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. அப்போ பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த தர்ம சங்கடத்தையே நம்ம தவிர்த்துருக்கலாம்ல. அப்படி இல்லைங்க. எங்கள் மாநில தலைவரை பொறுத்தளவுக்கு எங்களுடைய கட்சியை வளர்க்குறதற்கு அவர் முழுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய கட்சியை வளர்க்கணுன்றதை விரும்புவார்கள். இப்போ கூட்டணியில் இருக்கும் பொழுது அது கூட்டணிக்காக சில சில கொள்கைகளை உடன்பட்டு அவர்கள் கூட்டணி வைப்பார்கள். ஆனால் கூட்டணியில் இருந்தாலும் கூட தன்னுடைய கட்சியை வளர்க்கணுன்ட்டு தான் ஒவ்வொரு கட்சியும் விரும்புவார்கள். அதுபடி தான் எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்க்கணும், எங்களுடைய கட்சியை எடுத்து செல்ல முன்னிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் இது நீங்கள் எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் சில கருத்துக்கள் சொல்கிறார், அல்லது எங்கள் கட்சிக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு சில கருத்துக்களை சொல்லுகிறார். அப்போது நாங்கள் எங்களுடைய கட்சியை வளப்படுத்துவதற்கான வேலைகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மற்றவர்களுக்கு அதை ஒரு உறுத்தலாக அல்லது அதை ஒரு ரீசனாக சொல்கிறார்கள் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். உங்கள் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? எங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு கணக்குப்படி நாங்கள் 20% மேலே எங்களுடைய வாக்குகள் இருக்கிறது. 20%? ஆர் யூ சீரியஸ்? எஸ் எஸ் சார், கடைசியாக நீங்கள் நிரூபித்தது 2.5% சார். 2லேருந்து 20க்கு. ஆமாங்கம்மா. நீங்கள் இன்றைக்கி தெலுங்கானாவில் நாங்கள் 3%லேருந்து இன்றைக்கி 16% வந்திருக்கிறோம் தெலுங்கானாவில் ஒரே இதில். அதே போல் தான் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழ் மக்களிடத்தில் ஒரு மனம் கவர்ந்த தலைவராக மாறியிருக்கிறார். இளைஞர்கள் அவருடைய செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறார்கள். அதே மாதிரி தாய்மார்கள் அவருடைய செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறார்கள். பட்டியலின மக்கள் மத்தியில் இன்றைக்கு நம்மளுடைய கட்சி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவருடைய எண்மக்கள் யாத்திரை இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியானது இன்றைக்கி வெள்ள நிவாரணத்தை அவர்களால் சரியாக கையாள முடியவில்லை. தூத்துக்குடி ஆகட்டும், சென்னை ஆகட்டும். அதே போல் அந்த அரசாங்கத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, இந்த நடுநிலையாளர்கள் மேலே அதிருப்தி இருந்தால் அது அதிமுகவுக்கு தானே போகும், உங்களுக்கு எப்படி வரும்? அதுதான்மா, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றது மக்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய யாத்திரைக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு நேற்றைக்கு ஓசூரில் பார்த்துருப்பீர்கள். எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, செல்லுமிடமெல்லாம் வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது. தாய்மார்களும் படித்த சகோதரிகள், இளைஞர்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு எங்களை அணுகுன்றதை பார்த்து கொண்டோம். சில ஊர்கள் எல்லாமே 20% சொல்கிறது 20% சொல்ல கிட்டத்தட்ட அதிமுக திமுகக்கு நிகரான வாக்கு வங்கி. இப்போ திமுக 30%னா அதிமுக 25%, நீங்க 20ன்றீங்க. நம்ம இன்னைக்கு பேசுனது ரெக்கார்டில் இருக்குங்கம்மா. நீங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்கள் இதை சொல்லுவீங்க, முருகன் சார் நீங்கள் சொன்னது சரி அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதை விட அதிகமாக தான் வருமா ஒழிய இதை விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கிறது. நான் திரும்பவும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். 20% நீங்கள் சொல்கிறது உங்கள் கூட்டணிக்கா பிஜேபிக்கு மட்டுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும் ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கிரவுண்டில் அந்த ரியாலிட்டி தெரியுது. இது தேர்தலில் பிரதிபலித்து, ஏன்னா நான் அதுதான் உதாரணமும் சொன்னேன். 3%லேருந்து இன்றைக்கி 16%, 17% தெலுங்கானாவில் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம். 19 இடங்களில் 2வது இடத்துல வந்திருக்கிறோம் தெலுங்கானாவில். அதே போல் தான்
இங்கேயும் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நிச்சயமாக அந்த வெற்றியானது எங்களுக்கு வரும் என்ற அந்த மக்கள் நம்புகிறார்கள். அப்போது அதிமுக இல்லாமே ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. அதாவது கூட்டணி மறுபடியும் நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. கூட்டணி பற்றி அவர்கள் முடிவு பண்ணுவார்கள். நாங்கள் எங்களுடைய கட்சியை ஒரு 20% வாக்குகளுக்கு வளர்த்து கொண்டு இருக்கிறோம். வளர்ந்துருக்கிறது. இன்னும் அதிகமான பர்சன்டேஜ் வரணுன்றது தான் எங்களுடைய. அதிமுக இருக்கோ இல்லையோ ஓபிஎஸ் கட்டாயம் இருக்கார் இல்லையா? அதை நம்ம சொல்லிட்டோமா? அவர் சொல்லிட்டாரு வந்து மேல இருந்து அவர் சொல்லிட்டாரு பாஜக தலைமையில் கூட்டணின்ட்டாரு. கரெக்ட், அவர் சொல்லியிருக்காருங்கம்மா. இதை பற்றி மறுபடியும் எங்கள் தலைமை தானே சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம். சார் நீங்க வேணான்றவங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, வேணுன்றவங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சார்? வர்றவங்கள நாங்கள் வரவேற்க போகிறோம். வேண்டான்றவங்கள பற்றி எங்களுடைய தலைமை முடிவெடுக்க போகிறாங்க. வர்றவர்களையும் எங்கள் தலைமை வரவேற்கும். அதை பற்றின கூட்டணியை பற்றி ஒரு முழுமையான இது எங்கள் தலைமையை சொல்லுவாங்கம்மா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. சரி. ஏன்னா சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போதும் கூட மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து பார்க்குறீங்க. அதே போல் பிரதமர் வந்து ரொம்ப உருக்கமாக அவருக்கான ஒரு பிளாக் எழுதுறாரு, அதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. மேடையில் விஜயகாந்த் பற்றி அவர் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாமும் நாங்கள் ஒரு கூட்டணி சிக்னலாக எடுத்துக்கணுமா எப்படி? நீங்கள் விஜயகாந்த் மேலே ஒரு தனிப்பட்ட நட்பு பாராட்டிய தலைவர், நம்ம பாராட்டி கொண்டிருக்கின்ற தலைவர் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். ஏன்னா 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைமையில் அப்போ தான் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் முதலமைச்சராக இருந்து இங்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர்றார்கள். அப்போது வந்து விஜயகாந்த் மேலே ஒரு பெரிய ஒரு பற்றுதல், ஒரு சகோதரனை போல் ஒரு பிடிப்பு வருகிறது. அந்த பிடிப்போடு அவர்கள் பயணிக்கிறார்கள். இன்றைக்கு தன்னுடைய சகோதரனை இழந்துவிட்ட ஒரு மனத்தோடு தான் அவர் அதை மேடையில் வெளிப்படுத்தினார். அவருடைய பிளாக்கில் அது அவருடைய விஜயகாந்த் கூட எந்த அளவுக்கு அவரை நேசித்து இருக்கிறார் என்பது அவருடைய அந்த கட்டுரையிலேயே நம்ம படிக்கும் பொழுதே புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த சகோதரனை இழந்த ஒரு அண்ணனாகத்தான், அதை சகோதரனாகத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை இப்போ கூட்டணியில் தேமுதிக இணைக்கிறதுக்கான முயற்சி இல்லை. ஆமாம், கூட்டணின்றது நான் சொல்லிட்டேன், அது வந்து நேரம் வரும்போது பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து அவருடைய இழப்பு. ஒரு நான் தான் சொன்னேன், தன்னுடைய சகோதரன் ஒரு சகோதரனாக அவர் தன்னுடைய சகோதரனை இழந்திருக்கிறார். அதற்கான அவருடைய வெளிப்பாடுகளை அவர் இரங்கல் செய்தியை மக்களுக்கு ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கூட பேசும்போது 2014 அலையன்ஸை குறிப்பிட்டீங்க. விஜயகாந்த் அவர்களோட சேர்ந்து இங்கே ஒரு வானவில் கூட்டணி பாஜக உருவாக்குச்சு. அதே மாதிரி ஒரு முயற்சி தான் இப்போ 2024 நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இல்லை, இதுக்கு எல்லாமே நான் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நல்ல பதில் கிடைக்கும். மூன்றாவது அணி நிச்சயம் இருக்கும் இல்லையா? திமுக அணி, அதிமுக அணி, மூன்றாவது அணி அது பிஜேபியோட அணி. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். நான் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கூட சொல்ல வேண்டாம், மூன்றாவது அணி உருவாக்க போறீங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா. நீங்கள் நானும் அட்வொகேட்டு கோர்ட்லாம் நாங்கள் திருவி கேள்வி ஒரே கேள்வியோ பல விதங்களில் கேட்போம். அந்த மாதிரி தான் நீங்களும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கூட்டணிக்கு போது இப்படி தான் கேட்பாங்க மாற்றி மாற்றி, அதை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, ஓகே சார். சார், டிடிவி தினகரன், சசிகலா அவர்களை ஒரு நேச சக்தியாக இப்போ பிஜேபி அணுகுதா? நாங்கள் அரசியலில் யாரும் எதிரிகள் அல்ல, யாரும் விரோதிகள் அல்ல. ரெண்டாவது, நான் கூட்டணி ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோன்னா பர்சனலாகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு அரசியலில் எல்லாருக்கூடையும் எல்லாருமே ஒரு நட்பு பழகணுன்றது தான், அரசியலை தாண்டி ஒரு நட்பு பழகணுன்றது என்னுடைய விருப்பம். அது நம்ம டெல்லியில் அங்கே பார்க்க முடியும். என்னென்னா, ஒரு தலைவர்கள் வந்து ஒரு தலைவர் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது போகிறது, அல்லது அவர்களை பற்றி ஒரு நல்ல விஷயங்களில் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறது, அல்லது அவர்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடக்கும்போது அந்த துக்கத்தில் பங்கு கொள்வது, இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இங்கே டெல்லி கலாச்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கலாச்சாரமும் தமிழகத்தில் வர வேண்டும் என்பது தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். அதை தான் எங்களுடைய தலைவரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது அனைவர்களிடத்துலையும் நம்ம நட்பு பாராட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம 24 தேர்தலுக்கு வந்தோம்னா குறைஞ்சபட்சம் இப்போது அதிமுக தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால வாக்குகள் பிரியும் போது இயல்பாக திமுக 40 இடத்துலையும் ஜெயிக்க போகுது. இதில் என்னங்க ஃபைட்டு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல? அதை தான் நானும் சொல்கிறேங்கம்மா. எங்களுடைய தெலுங்கானா தேர்தல் இதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது, தெலுங்கானாவில் எங்கே வரும்,
தென்னிந்தியாவில் எங்கே ஜெயிக்குன்றெல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கு தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கிறோம். இல்லை, தெலுங்கானால நீங்கள் ஒரு சக்தியாக உருவாயிருக்கிறீங்க, மாற்றுக்கருத்து இல்லை. காங்கிரஸ் இப்போ ஜெயிச்சிட்டாங்க, எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம்மா, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்கம்மா. நாங்கள் ஒரு பெரிய சக்தியாக வந்திருக்கிறோம் இல்லைங்களா? கரெக்ட். இப்போ தமிழ்நாட்டு உதாரணத்தை அதே மாதிரி எடுத்துப்போம். இப்போ நீங்கள் ஒரு 10% 20% ஓட்டை எடுக்க போகிறீங்க, பிரிக்கிறீங்க அப்படின்னா அது திமுகவுக்கு தானே சாதமாக போகுது. திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் பிரிஞ்சிரும்ல. நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு சொல்கிறோம். எங்கள் கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறேன். நான் 20% ஜெயிக்க முடியாதுல்ல சார். இன்னும் கூட்டணி வரப்போகுதுன்னு இல்லை, நாங்கள் இன்னும் கூட்டணி வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இப்போ கூட்டணிகள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அது கூட்டணிகள்லாம் நான் தான், எனக்கு கூட்டணிக்கான நேரம் இருக்கிறது. அதனால தான் நான் கூட்டணி பற்றி நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலான்னு சொன்னது. ஆனால் இன்றைக்கு தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். சத்தீஸ்கரில் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறோம். மக்கள் பாண்டிச்சேரியில் நம்மளுடைய கூட்டணி அரசாங்கமானது இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ மக்கள் ஒரு நல்லாட்சியை எதிர்பார்த்து, நல்ல பிரைம் மினிஸ்டர் 2 முறை ஒரு மிக அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடாக மாற்றியிருக்கிறார். அதை மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் 3வது முறை கிட்டத்தட்ட 400 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று பிரதமராவது உறுதி என்று மக்கள் நினைக்கிறார். அதனால சார், நீங்கள் வளர்ந்துருவீங்க, 20% ஓட்டு எடுத்துருவீங்கன்றது உங்களுடைய நம்பிக்கை, வாழ்த்துக்கள். பட் நம்ம இப்போ யதார்த்தத்தை, நம்ம களத்தை பேசுவோம். நீங்கள் 20 எடுக்கிறீங்கன்னே வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். நீங்கள் 20 எடுக்கிறீங்கன்னே நான் வச்சுட்டு பேசினாலும் அதிமுகங்கிற கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு 20-30% ஓட்டு இருக்குது. அப்போ அவங்க ஒரு பக்கம் ஓட்டு பிரிக்கிறாங்க, நீங்கள் ஒரு பக்கம் ஓட்டு பிரிக்கிறீங்கன்னா திமுக ஜெயிச்சுட்டு போயிட போகிறாங்க. இல்லைம்மா, இங்கே தான் நான் சொல்ல வர்றேன். பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும் மேலே, அது மக்கள் நம்புகிறார்கள். அதனால் திமுகவுக்கு நான் வாக்களித்து என்னுடைய வாக்கை வேஸ்ட் பண்ணக்கூடாது. திமுகவுக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய வளர்ச்சி தடைப்படும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இன்றைக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, திமுக கட்சிக்காரர்கள் தவிர்த்து நடுநிலையாளர்கள் ஓட்டு இருக்கிறது, இளைஞர்கள் ஓட்டு இருக்கிறது, புது வாக்காளர்கள் ஓட்டு இருக்கிறது, தாய்மார்கள் ஓட்டு இருக்கிறது. இந்த வாக்குகள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போகும், மோடிக்கு வரப்போகிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வெற்றியை பெறப்போகிறது பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும். இப்போ 40ல் எத்தனை டார்கெட் வச்சுருக்கீங்க? இப்போ 9 நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னீங்க. உங்கள் கூட்டணி 40ல் எவ்வளோ எடுக்குங்கிறது உங்களோட கணிப்பு? ஏன் 40 ஜெயிக்க போகிறோம்? நான் ஜோக்குன்னு நினைக்காதீங்க. 40க்கு 40 ஜெயிக்க போகிறோம். வாழ்த்துக்கள் சார். பார்ப்போம், நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு பேசிடுவோம் இதை பற்றி. இந்த தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த பேரிடர்களும் பற்றி நிறைய விமர்சனம் மத்திய அரசு மேலே வந்துட்டுருக்கு. இங்கே வந்து வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த என்டிஆர்எஃபோட எஸ்டிஆர்எஃபோட நிதியை கொடுத்துருக்கீங்களே தவிர கூடுதல் நிதி எப்போ கொடுப்பீங்கன்ற கேள்வி இன்னமுமே இருக்குது. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு தெரியும், என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு ரிலீஸ் பண்ணியாச்சு, நீங்களே சொல்லிட்டீங்க. நாம் வந்து இந்த முறை அவர்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், சென்னை வெள்ளத்தப்போ மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் நானும் அங்கே விசிட் பண்ணும் பொழுது அன்றைக்கே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 450 கோடி உடனடியாக ரிலீஸ் பண்ணாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு. அதே போல் தூத்துக்குடி வெள்ளத்தில் மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் மழை வரும் அப்படின்ற தெரிஞ்ச உடனே எங்களுடைய நேவி ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், அத்தனை பேரும் களத்தில் இறங்கி மீட்பு பணிகளை துரிதமாக முடித்திருக்கிறோம். அதே போல் நீங்கள் வந்து இந்த டீம், அந்த டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணுற டீம், அந்த டீமை வந்து உடனடியாக நாங்கள் அனுப்பி அந்த டீமை வந்து அசஸ் பண்ணி போயிருக்கிறார்கள். இன்னும் ஒன்று, நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி ஆய்வுக்கூட்டத்தில் தெளிவாக சொன்னார்கள். சிலருக்கு வந்து இந்த ஃபினான்ஸ் ஆர்பிஐ ரூல்ஸ் படி நீங்கள் இதை இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும். அந்த இயற்கை பேரிடராக அறிவிக்கும் பொழுது தான் ஆர்பிஐ நாம்ஸ் படி சில வேலைகள்லாம் செய்ய முடியும். அந்த இன்சூரன்ஸ் ஆகட்டும் அல்லது மற்ற நிதி விடுவிப்பது அந்த செய்ய முடியும்னு சொன்னார்கள். ஆனால் அவர் சொல்லி வந்த பிறகு கூட இன்று அந்த கூட்டத்தையும் கூட்டவில்லை தமிழக அரசாங்கம். அதை இயற்கை பேரிடராகவும் இன்றைக்கு வரலும் அவர்கள் அறிவிக்கவில்லை. இதெல்லாம் பண்ணால்தானே அதுக்கான அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். இப்போ தமிழ்நாடு அரசு இந்த கூட்டம்லாம் கூட்டி செஞ்சாதான் அதுக்கப்புறம் மத்திய நிதி வர முடியும் அப்படிங்கிறீங்க. அவங்க செய்யாமல் இருக்காங்கன்றீங்க? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவங்க பண்ணணும். இயற்கை பேரிடரை இதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அவர்கள் இதுவரையிலும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறார்கள். அதை அன்றைக்கி மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் கூட்டத்திலே சொல்லிட்டு வந்தது.
ஆனால் அவர்கள் இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் இன்னும் ஒன்று சொல்லணுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியல் பண்ணாதீர்கள், இணைந்து வேலை செய்யுங்க. இணைந்து வேலை செய்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாருங்கள். அரசாங்கத்தோடு ஒரு நட்பு பாராட்டுங்கள். எதுக்கெடுத்தாலும் ஒரு அரசியல் பண்ண அந்த சூழ்நிலையிலிருந்து வெளில வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசாங்கத்தை மாநில அரசாங்கமாக இருந்து மத்திய அரசாங்கத்தை கூட அணுகி அதற்கான நிதிகளை வந்து அவர்கள் பெற வேண்டும் என்பது மக்கள் விரும்புகிறார்கள். அதை விட்டுட்டு இவர்கள் அரசியல் செய்வதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எவ்வளோ நட்பாக இருக்காங்க சார். இப்போ கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் பிரதமரை பார்த்துருக்காரு. கேலோ இந்தியா கூப்பிட்டவனே உடனே பிரதமர் வரேங்கிறாரு. இவ்வளோ நல்ல ரேப்போ எதிர்கட்சிகள் வச்சுருப்பாங்களா? அதெல்லாம் கரெக்டுங்கம்மா. ஆமாம், நான் அந்த நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? இயற்கை பேரிடர்னு அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். சீஃப் மினிஸ்டரும் சீஃப் செக்ரட்டரியும் கூட்டத்தை போட்டு. ஆனால் இன்றைக்கி நிதியமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு வந்த பிறகு கூட இன்றைக்கி வரல அது பண்ணாங்களா இல்லையான்றது எனக்கும் தெரியல. ரைட். நிறைவான கேள்வி உங்கள் துறைங்கிறதுனால கேட்குறேன். சமீபத்தில் அன்னபூரணின்னு ஒரு படத்துக்கு சர்ச்சை நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அதை நீக்கியிருக்கிறாங்க. அந்த நீக்கம் சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய துறையும் கூட. நிச்சயமாக சரியானது தாங்கம்மா. அதை வந்து அந்த நிறுவனமும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமும் அதை எடுத்து வெளியில் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே படம் எடுத்து சென்சாரில் பார்த்து சர்டிஃபை பண்ண படம் தானே? இல்லை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். சிபிஎஃப்சி என்பது ஒரு இண்டிபெண்ட் அட்டானமஸ் பாடி. ஸோ அவர்களுடைய வேலைகளில் யாரும் தலையிடலை. அதனால் அப்போ இது பண்ணியிருக்கிறார்கள். இதில் வந்து பொறுத்தளவுக்கு அவர்கள் அந்த நிறுவனமே மக்களுடைய எதிர்ப்பு வந்தது. அதனால் அந்த நிறுவனமே அவர்கள் அதை விலக்கி கொண்டு இப்போ எந்த படத்துக்கு வேணாலும் இப்படி பப்ளிக்கில் ஒரு எதிர்ப்பு வரும். இப்படி தான் பத்மாவத்துக்கு வந்தது, இல்லை இப்போ இந்த படத்துக்கு வந்தது. 4 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு போயிட்டா நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராட்காஸ்டிங் துறைக்கு அது நல்லதா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதனால தான் நான் சொன்னேன்லங்கம்மா, இப்போ சென்சார் சர்டிஃபிகேட்டில் நாங்கள் தலையிடலை. நான் தலையிட்டு இருந்தாங்கன்னா, நான் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் தலையிட்டு இருந்தால் அந்த படமே வந்திருக்காதே, கட் பண்ணியிருப்போமே. சென்சார் போர்டு ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ அவர்களோட வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாகவே அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் மக்கள் மனது புண்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்த அந்த நிறுவனம் தானாக அவர்களே விலக்கி கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ட்ரெய்லரு, நீங்கள் ப்ராட்காஸ்ட் பில்லுன்னு ஒன்று கொண்டு வரீங்க, அதில் இந்த எல்லா ஓடிடி தளங்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வர போகிறீங்க, ஃப்யூச்சரில் இப்படி தான் வந்து நீங்கள் சென்சார்ஷிப் பண்ண போகிறீங்க, அதுக்கான முதல் படி அப்படின்னு. உங்களுக்கு தெரியுங்கம்மா, ப்ராட்காஸ்டர் பில்லை வந்து நாங்கள் ஒப்பீனியனுக்கு தான் கொடுத்துருக்குறோம். எல்லாருமே அந்த ஒப்பீனியன் வந்து கொடுத்த பிறகு அதை பற்றி நான் முடிவு எடுப்போம். எல்லோரும் கலந்து தானே. இப்போ ப்ராட்காஸ்டர் அசோசியேஷன் இருக்கிறது, அல்ல சினிமா தயாரிப்பவர்கள் அசோசியேஷன் இருக்கிறது. இவர்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு தானே நம்ம எந்த பாலிசியுமே முடிவு செய்கிறோம். அனைவரும் இப்போது ஏற்கனவே சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் இப்போ தான் போன செஷனில் நம்ம கொண்டு வந்தோம். அதில் என்ன, சினிமாவிலேருந்து பைரஸில் காப்பாற்றணும்னு மக்கள் விரும்பினார்கள், ப்ரொடியூசர் கேட்டாங்க. அவர்களுக்கு அதை நம்ம உடனே பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே போல் இது வந்து அனைத்து தரப்பு கருத்து கேட்குறோம். அது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விஷயங்களை தானே நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே. இல்லை, ஏன்னா இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ப்ராட்காஸ்ட் பில்லில் இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட்டையும் சேர்த்து கொண்டு வந்ததுனால, ஓடிடி தளங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுனால, இப்போ ஒரு யூடியூப் இதுக்குள்ளே வரப்போகுது, ஆன்லைனில் இருக்கக்கூடிய நியூஸ் மீடியாலாம் கூட சேர்ந்து இதில் வரப்போகுது. அப்போ நீங்கள் வந்து நியூஸை கூட சென்சார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி சென்சார் பண்ணியிருந்தால் பல நியூஸ் வந்து சென்சார் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு. இப்போ பண்ணுறீங்கன்னு சொல்லலையா? அந்த ப்ராட்காஸ்ட் பில் வந்தால் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும்னு சில பேர் அச்சப்படுறாங்க. இல்லைம்மா, அதாவது அச்சப்படுறது அங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம கருத்துக்கள் தான் கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு பில்லுலேயும் கருத்துக்கள் கேட்குறோம். அதுக்கடுத்து அது வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ் நடத்துகிறோம். அவர்களுடைய கருத்துக்களை கேட்குறோம். மக்களுக்கு அது வந்து மக்களுக்கு அதிக பேர்டனாக இருக்கும், அல்லது இது வந்து துறைக்கு இது சரியில்லாமல் இருக்குன்ட்டு சொல்லும்போது அதை வந்து நம்ம தள்ளி வைக்கிறோம். அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே செய்கிறோம். மக்களுக்கு என்ன நன்மையோ அதை நம்ம, பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன நன்மையாக இருக்கக்கூடியதோ அதை வந்து நம்ம சட்டமாக கொண்டு வர போகிறோம். ஓகே, ரைட். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக நீங்கள் ஏதாவது மக்களுக்கு இந்த பொங்கல் நாளில் சொல்லணும்னு நினச்சா சுருக்கம். நிச்சயமாக இந்த பொங்கல் திருநாள், தை திருநாள் தமிழர்களுக்கு ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய திருநாளாக, தமிழகத்தை சூழ்ந்திருக்கின்ற அந்த இருள் நீங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்திற்கு தமிழகம் வர வேண்டும். தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய
இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.